சிவாமாமான்னு புலம்புனா மட்டும் போதுமா? அந்த பையன் மலேசியால என்ன பண்ணா ஏது பண்ணா ஏதாவது தெரியுமா? மாமா கோவப்படாதீங்க மாமா, உங்களுக்கு பிபி அதிகமாயிடும். ரொம்ப தான் அக்கறை. இது வரைக்கும் என்ன பண்ணீங்க? செங்கல் எவ்வளவு வித்து இருக்கு, என்ன செலவு பண்ணீங்கன்னு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுப்பா. மாமா எப்படிதான் உங்களுக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல. மாமா நான் மனசார எந்த தப்புமே பண்ணல மாமா. யோ பேசாதயா, உன்னை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு எனக்கு. என்ன மனுஷயா நீ? மாமா எனக்கு துளசி மேலதான் டவுட்டா இருக்கு, அவளை ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க. மாப்ள தேவையில்லாம பேசாதீங்க. துளசி என்ன அப்படிப்பட்ட ஆளா? வேற யாரோ தான் எடுத்திருக்கணும். என்ன சொல்றீங்க? அப்ப நானும் அம்மாவை திருடிட்டோமா? ரம்யா, அம்மா எப்படி அப்படி சொன்னாங்க? துளசியையும் அவங்க சித்தியையும் நம்புற அளவுக்கு என்னையும் அம்மாவையும் நம்புறது இல்ல. எனக்கு என்னமோ ஜனனி மேலதான் டவுட்டா இருக்கு. உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? முடியலன்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்றதோ தெரியல. கோவில்ல போய் மண்ணை வாரி இறக்க வேண்டியதுதான். ஏ, நீ கூட காலேஜுக்கு போகும்போது எவ்வளவு காசு திருடுவேன்னு எனக்கு தெரியும். அத நீ கூட எடுத்திருக்கலாமே. இப்ப எதுக்கு எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? காலேஜ்க்கு காசு கொண்டு போறதும் குடும்ப நகையை திருடுறதும் ஒண்ணா? ஏய், நீ பேசாதடி. எங்க குடும்பத்து ஆளுங்களை பத்தி பேசுறதுக்கு நீ யாரு? ராசு, எனக்கு 2 பேர் மேலதான் சந்தேகம். ஒன்னு ஜனனி, இன்னொன்னு ராஜசேகர். பாட்டி நான் தான் நிரூபிச்சா இதே இடத்துல தூக்கு மாட்டி சாவறேன். போதும், நிறுத்துங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இது குடும்பமா இல்ல கொள்ள குட்டமா? நகையே கிடைக்கலன்னு பரவாயில்ல, தயவு செஞ்சு எதுவும் பேசாம போயிருங்க. போங்கன்னு சொல்றல. நெல்லு, உன்னாலதான் இல்ல. அன்னைக்கே மேகலை கிட்ட கொடுத்துருப்பேன். நீ தான் 4 நாள் டைம் சொன்ன. இப்ப என்னாச்சு பார்த்தல? நகை எங்க போச்சுன்னே தெரியல. ஆனா அந்த மேகலை சும்மா விட மாட்டா. நான் தான் மறைச்சு வச்சுட்டு போய் சொல்றேன்னு நினைப்பா. இப்ப எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல. காஃபி ஆறுது. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? ஏதோ நல்லது பண்ற மாதிரி சொன்ன. பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்னு தைரியமா சொன்னேன். இப்ப என்னாச்சு பாத்தியா? நீ சொன்னதை நம்புன பாரு, என் தப்புதான். காஃபி குடிச்சிட்டு கார் எடுத்துட்டு மேகலை வீட்டுக்கு போங்க. கார் டிக்கில இருக்கு, போய் எடுத்து கொடுங்க. என்ன சொல்ற? ஆமா, அத கொண்டு போய் மேகலை கிட்ட கொடுத்துருங்க. இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டிட்டு வாங்க. இதுதான் கடைசியா இருக்கணும். இனிமே எந்த தொடர்பும் உண்மையிலேயே வச்சுக்க கூடாது. என்னது, காருக்குள்ள இருக்கா? ஆமா, காருக்குள்ளதான் இருக்கு. காஃபி ஆறுது. சக்கரை போட்டியா இல்லையா? கசக்குது. கொஞ்சம் கம்மியா தான் போட்டேன். இவன் சக்கரை நோய் இல்லைன்னு தானே சொல்வான். இத நீ நம்பாத. இவனுக்கு சக்கரை நோய் இருக்கு. சக்கரை போடாமே காஃபி குடு என்ன? அம்மா, நீ வேணா காஃபில சக்கரை போடாம நல்லா ருசிச்சு குடி. நான் நல்லா தான் இருக்கேன். ஒத்துக்க மாட்டியே, அப்படியே உங்க அப்பனை மாதிரி. துளசி, என்னங்க என்னங்க, நகை கிடைக்கணும்னு குலதெய்வத்தை போய் வேண்டிட்டு வரலாமா? கிடைச்சதும் போலாமா? ஆமாமா, கிடைச்சதும் போலாம். சரிங்க. துளசி, நீ உள்ள வாமா. இல்ல, இவங்க காஃபி குடிக்கட்டும், எடுத்துட்டு வந்துடுறேம்மா. சரி. நகை விஷயமா போலீஸ் வருவாங்களே, என்ன செய்யறது? அது உங்க நகை.
உங்களை விட போலீஸ்க்கு அதிக அக்கறை இருக்குமா என்ன? ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆமா, எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? காணாம போச்சுன்னு டிராமா பண்ணிட்டு அத போய் மேகலை கிட்ட கொடுக்க சொல்ற? காணாம போனது காணாம போனதாவே இருக்கட்டும். அப்பதான் அது உங்களுக்கு நல்லது. இல்லனா அம்மா கேட்க மாட்டாங்களா இல்ல சிவா தான் கேட்க மாட்டாரா? இன்ஸ்பெக்டர், ஒருவேளை ஜுவல் பாக்ஸ மட்டும் இந்த கிணத்துக்குள்ள வீசிட்டு உங்களுக்கு கால் பண்ணிருந்தா? சரணி, ஏன் இப்படிலாம் யோசிக்கிற? அப்ப அந்த பெட்டி கிணத்துல போட்டதே நீங்க தானா? சிவா, ஏய் பவானி, சும்மா இருக்க மாட்டா? வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு சும்மா இரு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வேணா கிளம்பட்டுமா? சார், பெட்டி கடிச்சிருச்சு சார். தம்பி, சீக்கிரம் கயிறு எடுத்து போடுங்க. அதை கட்டி வெளில தூக்கிட்டு வாங்க.